நம்ம புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் இன்டீரியர் டிசைன் தான். தாராபுரம்ல நியூ லுக் டெய்லருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹெப்டா ஹோம்ஸ் சொல்லிட்டு அவங்க மெயினாக இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிளானிங்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. யூபிவிசி மெட்டல், பிவிசி, வுட் ஒர்க் எதில் நம்ம கேட்குறோமோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு ஒரு ஆஃபீஸில் இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே கேமரா மாட்டுறதுக்காக போயிருந்தோம். நம்ம சிசிடிவி நம்ம எங்கெங்கெல்லாம் லே அவுட் கொடுத்துருந்தோமோ, அதாவது லைனிங் எங்கே கொடுக்குறோமோ நீட்டாக அங்கே லைன் விட்டுருந்தாங்க. ஒர்க் எல்லாமே நீட்டாக இருந்தது. அதனால நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட் அவங்க ஆஃபீஸையும் விசிட் பண்ணோம். ஆஃபீஸ் விசிட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் எப்படிலாம் பண்ணிக்கிறாங்க வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், இல்லை ஆர்எல்ஸ் பிளானிங் மட்டும் போட்டு தரணும், அல்ல 3D டிசைனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க காண்டாக்ட் நம்பரும் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சிசிடிவி இன்ஸ்டலேஷன் ஆல் ஓவர் தமிழோட எல்லா பக்கமே பண்ணிகிட்ருக்கோம். சிசிடிவி ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இன்டீரியர் டிசைன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது பிளானிங் எல்லாம் வேணும்னா ஹெப்டா ஹோம்ஸ் அவங்கள நவீன் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். என் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 1500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க.